உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாரதி அண்ணா, எனக்கு ஒரு டவுட். இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா? பிளான்லாம் சொல்றப்ப நல்லதா இருக்கு, ஆனா பிராக்டிக்கலா எந்த அளவுக்கு சரியா வரும்னு தெரியலல்ல. நான் சொல்ற மாதிரி செய். இந்த பிளான் 200% ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சரி பாரதி, இப்பவே பேச வேண்டியவங்க கிட்ட எல்லாம் பேசி எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுற, ஓகேவா? ஸ்வேதா, சும்மா சொல்லக்கூடாது. உன் மாஸ்டர் பிளான் வேற லெவலு. நானே இதை எதிர்பார்க்கல பாரு. அப்பா, அந்த அன்னக்காவடி பசங்களுக்கு 10 நாள் லீவு, அதுவும் சம்பளத்தோடன்னு சொன்னதும் கண்ணு மூடிட்டு ஓடி போயிட்டாங்க. சூப்பர்மா. ஆமா, அந்த பாரதி ஆளே இல்லாத டீ கடையில யாருக்கு டீ ஆத்துறா? என்னங்க, ஆபீஸ்ல டீ கடையலாமா இருக்கு? உன்ன ஏமா இப்படி இருக்க? அப்பா என்ன சொல்றாரு, நீ என்ன புரிஞ்சுக்கிற? அவ கடகரா விடு. அந்த பாரதி நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் என்ன ஆட்டம் ஆடுறா? பா, காஞ்சிபுரத்துல எங்கேயோ உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருந்தவன் இன்னைக்கு நம்ம கிட்டயே வேலையை காட்டுறாளா? அவ ஆடுற ஆட்டத்தெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்களா? அறிவு சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன் சார். என்ன சார், உங்க கம்பெனிக்கு புதுசா ஆள் எடுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே சார். இப்பதான் விளம்பரத்தை பார்த்தேன். உங்களுக்கே தெரியும், என் பையன் இப்பதான் டிகிரி முடிச்சிருக்கான், வேலை தேடிட்டு இருக்கான். என்னையா உளர்ற? என்ன வேலை? எங்க விளம்பரத்தை பார்த்த? என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஊர் ஃபுல்லா இத பத்தி தான் சார் பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் கூட அந்த விளம்பரத்தை உங்க போனுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க. அதுவா, நிறைய வேலை இருந்ததுனால அதான் மறந்துட்டேன். நீ போனை வை, அப்புறமா பேசுறேன். ஓகே சார். பா, போன்ல யாரு? நீயே பாரு. அப்படிமா? என்னப்பா இது? சாரதா குரூப் ஆஃப் பிரான்ச்க்கு 50 பேர் உடனடியா வேணும்னு ஆட் கொடுத்திருக்காங்க. யார் பார்த்த வேலைப்பா இது? அது மட்டும் இல்ல ஸ்வேதா, எல்லாருக்கும் நல்ல சம்பளம், வாக்கின் இன்டர்வியூ வேற. இன்டர்வியூ வந்தவங்களுக்கு தகுதி அடிப்படையில உடனே வேலை கிடைக்கும்னு போட்டிருக்கு. அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா. கம்பெனில ஆல்ரெடி ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி புதுசா ஆளுங்களை ரெக்ரூட் பண்ண முடியும்? அப்படியே இருந்தாலும் யாருப்பா வரப்போறா? அப்படிதான் சொல்லாத ஸ்வேதா. இன்னைக்கு தேதிக்கு எத்தனை பேர் 2 டிகிரி 3 டிகிரின்னு படிச்சுட்டு சும்மாவே ஊரை சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.